அனைவருக்கும் இனிய வணக்கம். வலைத்தமிழ் நடத்தும் இந்த கதை கேளு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். வலைத்தமிழ் தொடர்ந்து தமிழுக்காக ஏராளமான நிகழ்வுகளை இணைய வழியாகவும் நேரடியாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பா திருக்குறள் சார்ந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு, திருக்குறளை சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த நிகழ்வு 71வது கதை கேளு நிகழ்வாக இன்னைக்கு நம்ம தொடங்கி இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 70 நிகழ்வுகள் குறிப்பா கொரோனா காலகட்டத்துல வீட்டு முடக்கத்துல இருந்த குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்வாக மிக அற்புதமாக முன்னெடுத்து கதைகளை குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்கும் ஒரே நோக்கத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அந்த வகையில இன்னைக்கு உங்களோட இணைகிற உலகத்தில் இருக்கிற எல்லா மூலைகளிலும் இருக்கிற தமிழ் மக்களோட இணைகிற இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயாவுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு உறுதுணை புரிந்து கொண்டிருக்கும் வலைத்தமிழ் குடும்பத்தை சேர்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். குறிப்பா இணையத்தை மிக சரியாக இணைத்து கொடுத்திருக்கும் சுரேஷ் சார் அவர்களுக்கும், இங்க இணைந்திருக்கும் அத்துணை பெற்றோர்களுக்கும், இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதை நோக்கி குழந்தைகளை ஓட வச்சு கொண்டே இருக்கோம் அப்படின்னா மதிப்பெண்களை நோக்கி. அதை தாண்டி கதைகளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பெற்றோர்களிடம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான நேரத்துல குழந்தைகளை உட்கார வச்சு கதை கேட்கறதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வந்திருக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கதை அப்படிங்கிறத பத்தின ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். பொதுவாகவே ஆதி காலத்திலிருந்தே கதையை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்த சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கதைகள் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, கதைகள் எதற்காக சொல்லணும், இந்த கதைகள் மூலமா என்ன கிடைச்சிட போகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. காலங்காலமா நம்ம எதுக்காக கதை சொல்றோம் அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு நீதியை சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்த குழந்தைக்கு கதை வழியா கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த நீதியை கேட்டு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், அதை தாண்டி புராண கதைகள், இதிகாச கதைகள், இப்படி தொடர்ந்து குழந்தைகளுக்கு கதையை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இடைப்பட்ட காலத்துல கதைகள் சொல்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படிங்கிறத விட நிறையவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவி வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கதைகளை அப்டேட் பண்ணல நம்ம அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விஷயங்களையும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு, பட் கதைகளை நம்ம அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இங்க இருக்கு. சரி, கதைகளை அப்டேட் பண்றதுன்னா என்ன கதைகளை எப்படி அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நமக்கு கதைகள் அப்படின்னு சொன்னாவே என்ன கதைகள் ஞாபகம் வரும்? பஞ்சதந்திர கதைகள் ஞாபகம் வரும், தெனாலிராமன் கதைகள் ஞாபகம் வரும், ஈசப் கதைகள் ஞாபகம் வரும், இப்படி விக்ரமாதித்யன் கதைகள், இப்படியான கதைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, இப்படியான கதைகள் மட்டும் தான் கதைகளாம்? இந்த கதைகள் எல்லாம் ஏன் இதை ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இது காலங்காலமா நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்தாச்சு. நம்ம எந்த விதமான டிஜிட்டல் உபகரணங்கள் எதுவுமே இல்லாத காலகட்டத்துல வாழ்ந்தப்ப அந்த கதைகள் நமக்கு ஓகே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. குழந்தைங்க ஆல்பா ஜெனரேஷன்ல இருக்காங்க. என்ன சைலண்ட் ஜெனரேஷன்ல இருந்து இன்னைக்கு ஆல்பா ஜெனரேஷன் வரைக்கும் இந்த குழந்தைங்க பிறக்கும் போதே ஒரு டிஜிட்டல் உலகத்துல பிறக்குறாங்க. அவங்களுக்கான கதைகள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான கதை சூழல் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர்ஷனை அப்டேட் பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் குழந்தைகளுடைய உலகத்திற்குள்ள நம்ம நுழைஞ்சு கதை சொல்ல முடியும். சோ அந்த மாதிரியான கதைகளை சமீப காலத்துல நிறைய 2000க்கு பிறகான எழுத வந்த எழுத்தாளர்கள், குறிப்பா 2010க்கு பிறகு எழுத வந்த எழுத்தாளர்கள் அவ்வளவு அருமையான கதைகளை எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கதைகளை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அப்படியான கதைகள் தான் இனி வாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 8:30 மணிக்கு குழந்தைகளுக்கு இதுவரை கேட்டிராத, இதுவரை நீங்க இந்த மாதிரியான கதைகளை கேட்டிருக்க மாட்டீங்க அப்படிங்கறத ஷோரா சொல்லிக்கிட்டு நம்ம வாரம் கதைகளை பார்க்கலாம் குழந்தைகளுக்கு. சரி, இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாலும் பேசிட்டேன். சோ இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சரி, கதை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருவாங்க? பாட்டி தாத்தா ஞாபகத்துக்கு வருவாங்க, அப்புறம் டீச்சர் ஞாபகத்துக்கு வருவாங்க. சரி, இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் கதை சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான டீச்சர்ஸ் கதை சொல்றது கிடையாது. சொன்னாலும் டிபிக்கலான எப்போ சொல்ற கதைகளை சொல்றாங்க. எப்பவுமே கிளாஸ் ரூம்குள்ள போன உடனே ஒரு 2 நிமிஷம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு கதையோட டைட்டில் என்ன அப்படின்னா, டூ லிட்டிலும் வினோத விலங்குகளும். இந்த கதை நீங்க கண்டிப்பா கேட்டிருக்கலாம். ஏன்னா இது உலகம் முழுவதும் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கதை. இந்த கதையில ஹீரோ அப்படின்னு பார்த்தா கிக்கி. யார் அந்த கிக்கி அப்படின்னா, ஒரு குரங்கு.
ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள நிறைய குரங்குகள் வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த குரங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல குரங்குகளுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. வியாதினா என்ன அப்படின்னா, இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல, வியாதினா டிசீஸ், ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே. சோ அந்த நோய் வந்த உடனேயும் தொடர்ந்து ஒரு ஒரு குரங்கா இறந்துட்டு வரவே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கீக்கி வந்து இத பாத்துக்கிட்டே இருக்குது. இந்த கீக்கிக்கு ரொம்ப சோகம் ஆயிருது. ஐயோ, இப்படியே ஒரு ஒரு குரங்கா இறந்துட்டு வந்தா நம்ம இனமே அழிஞ்சிருமே, இந்த காட்டுக்குள்ள நம்ம யாருமே இல்லாம போயிருமே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு, அப்பதான் வந்து கீக்கி வந்து நிறைய இடங்கள்ல டிராவல் பண்ணும். எங்கெங்கயோ போயிட்டு வரும், யார் யாரோ பாத்துட்டு வரும். அப்போ கீக்கிக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. யார பார்த்தது ஞாபகம்னா, ஒரு டாக்டர் பார்த்த மாதிரி ஞாபகம். இந்த டாக்டர் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, அவரை பார்க்கணும்னா கடல் கடந்து போகணும். ஆனா என்ன பண்றது, வேற வழியே இல்ல. நம்ம இனத்துல இருக்கிற அழிவிலிருந்து மீட்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து டாக்டரை பார்த்துதான் ஆகணும். அந்த டாக்டரை பார்த்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம், கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது. கடல் கடந்து போயிருச்சு, ரொம்ப தூரம் போயிருச்சு. அங்க போய் பார்த்தா டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துல முன்னாடி நிறைய பேர் நின்னுட்டு இருக்கிறாங்க கியூல. நிறைய தன்னோட செல்ல பிராணிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறாங்க டாக்டர் பாக்குறதுக்காக. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்டர் பார்க்க போனது. டாக்டர் உள்ள பார்த்ததையும், யாரு நீங்க, எங்க இருந்து வர்றீங்க, நீங்க தனியா வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறாரு. டாக்டர், என்ன உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா டாக்டர்? இல்லையே, எனக்கு ஞாபகத்தில் இல்லையே பார்த்த மாதிரி. டாக்டர், நம்ம அங்க ஒரு தடவை நீங்க ஒரு பக்கம், எங்கேயோ ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்ப கூட நீங்க உங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்துனாங்க, அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப நான் வந்திருந்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப டாக்டருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டவனே, டாக்டர், எங்க காட்டுக்குள்ள எங்களுக்கு பெரிய வியாதி வந்து எல்லாரும் இறந்துகிட்டே இருக்காங்க, என்ன பண்றேன்னே தெரியல. ப்ளீஸ் டாக்டர், நீங்க எப்படியாவது வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க டாக்டர் அப்படின்னு. என்னது, நான் வரணுமா? நான் இங்க இருந்தெல்லாம் வர முடியாது. இங்க எவ்வளவு பேர்த்துக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருந்தெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது வந்துருங்க டாக்டர், ஒரே ஒரு நாள் வந்து எங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வந்துருங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே, டாக்டருக்கு வந்து விலங்குகள் மேல அவ்வளோ ஆசை. அதனால சரி, ஒரு இனத்துக்கே வந்து இவ்வளவு பெரிய வியாதி வந்திருக்கே, சரி அதை காப்பாத்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கீக்கியோட கிளம்புறாரு. கீக்கி கூட டாக்டர் வராரு. டாக்டர் கூட டாக்டருக்கு ஃப்ரெண்டு, இல்ல டாக்டர் கூடவே இருக்கிற 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னா, டப் டப் அப்படிங்கிற வாத்து, ஜிப் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியும் எல்லாரும் சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. காட்டுக்கு பக்கத்துல வரும்போது ஒரு பெரிய அலை வந்து டொம்முன்னு போய் ஒரு பாறை மேல மோத வச்சிருச்சு படகு வந்து அந்த மரத்துல செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, அதுல தூள் தூளா உடைஞ்சு போச்சு. அந்த படகு டாக்டர் வந்து ஒரு வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாரு. டாக்டருக்கு வந்து ரொம்ப எல்லாம் காசு எல்லாம் கிடையாது. டாக்டர் ரொம்ப எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால இப்ப என்ன பண்றது அப்படின்னு டாக்டர் யோசிக்கிறாரு. சரி, போறப்ப ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிதந்து வந்து தண்ணியில வந்து கரை சேர்ந்து காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அங்க இருக்கிற நம்மளோட கீக்கியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வைத்தியம் பாக்குறாரு. அந்த குரங்கு கூட்டத்துக்கு எல்லாமே சரியாயிருச்சு. சரியான உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். கீக்கி வாழ்க, கீக்கி வாழ்க, கீக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருச்சு, கீக்கி உன்ன மாதிரி யாருமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கீக்கி எல்லாரும் புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ டாக்டர் கொஞ்ச நாள் ஆன உடனே சொல்றாரு, சரி உங்களுக்கு எல்லாம் தான் சரியாயிடுச்சுல, நான் இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன், எனக்காக அங்க ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னதையோ, டாக்டர் கிளம்புறீங்களா டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்களே டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொன்னோடய, இல்ல நான் கிளம்பணும், நான் உன்ன 2 நாள் வேணா இருக்கேன் டாக்டர், ப்ளீஸ் ஒரு வாரம் இருங்க டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கெஞ்சுறாங்க. டாக்டர் யோசிக்கிறாரு. சரி ஓகே, ஒரு 4 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லா குரங்கு கூட்டம் எல்லாம் போய் ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போடும்போது கீக்கி வந்து வருது. அப்பதான் அங்க இருந்து வர ஆரம்பிக்குது. ஏய், கீக்கி வந்துருச்சு, யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தம் இல்லாம உட்காந்துருக்காங்க. கீக்கி வந்து ஆஹ் இன்னைக்கு எதுக்காக கூட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா, டாக்டர் நம்மளுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்து நம்மளோட வியாதி எல்லாம் போக்கிட்டாரு இல்லையா, அதுக்காக டாக்டருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா. ஆனா டாக்டர் எதுவும் வாங்கிக்க மாட்டார், ரொம்ப நல்லவரு. ஆனா டாக்டருக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமே, எப்படியாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதையும், ஓ ஆமா இல்ல, டாக்டருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன கிஃப்ட்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு குரங்கு எந்திரிச்சு சொல்லிச்சா, ஏய் டாக்டருக்கு நிறைய வாழைப்பழம் இருக்கு பாத்தியா, வாழைப்பழத்தை எல்லாம் பறிச்சு ஒரு மூட்டையா கட்டி அப்புறம் டாக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு. லூசா இருக்க, என்ன போகுது, ஏன் இப்படி சொல்ற நீ, வாழைப்பழத்தை போய் கொடுப்பாங்களா, அது போறதுக்குள்ள அழுகி எவ்வளவு நாள் போகணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரி அப்ப என்ன பண்ணலாம், ஆனா நம்ம 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 காட்டுலதான் தேங்காய் நிறைய இருக்கு, அதெல்லாம் உரிச்சு கட்டி மூட்டையா போட்டு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி.
இப்போ நீ என்னப்பா நல்லதாவே சொல்ல மாட்டேங்கிற, ஏன் தேங்காய்க்கு என்ன அப்படின்னு சொல்லி, தேங்காய் எல்லாம் அவங்க ஊர்லயே கிடைக்கும்ப்பா, அது ரொம்ப நாள் போகும்போது அதுவும் கூட அழுகி போனாலும் போயிடும். தேங்காய் எல்லாம் ஒரு பெரிய விஷயம், அவர் காசு கொடுத்தா வாங்கி போறாரு அப்படின்னதையும், அப்போ ஒரு குரங்கு இருந்துச்சு, காசா காசா காசு கொடுத்தா எனக்கு புரியலையே அப்படின்னு. உனக்கு தெரியாதா அப்படின்னு. இல்லையே, காசுன்னா எனக்கு புரியலையே. அட, இப்போ நம்ம காட்டுல எல்லாம் வந்து பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிடுறோம் இல்லையா? ஆமா. ஆனா நாட்டுல அப்படி கிடையாது. பழங்கள்லாம் பறிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அப்ப அவங்க வந்து அது காசு கொடுத்து வாங்குறாங்க. காசு கொடுத்து எனக்கு காசுனாலே ஃபர்ஸ்ட் புரியலையே. காசுன்னா என்ன தெரியுமா? அவங்க வேலை செய்வாங்க. வேலை செஞ்சா உங்களுக்கு காசு குடுப்பாங்க. எவ்வளோ நெறைய வேலை செய்றாங்களோ உங்களுக்கு நெறைய காசு குடுப்பாங்க. அப்புறம் அந்த காச கொண்டு போய் கடையில குடுத்தா கடையா? கடைன்னா அதான் இங்க இருக்கிற பொருட்கள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு. நாங்க தான் இங்கேயே இருக்கோமே, எங்களுக்கு என்ன தெரியும்? சரி, சரி, சரி. ஒண்ணும் பண்ணாத, நான் சொல்றேன். அப்ப அந்த கடையில இருக்குல்ல, அது கொண்டு போய் காச குடுத்தாங்கன்னா, அப்புறம் அவங்க அவங்களுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத. ஓ! பழங்கள்லாம் அப்ப காசு குடுத்து தான் வாங்கணுமா? நம்ம காட்டுல நம்ம ஜாலியா பறிச்சு சாப்பிட்டுக்கிறோமே! ரொம்ப மோசமா இருக்குது மனுஷங்க உலகமே. எனக்கு புடிக்கவே இல்லப்பா. போ! ரொம்ப மோசம். அப்புறம் அ அ வேற எதுக்கு காசு குடுத்து வாங்கணும்? பழங்களு, காய்கறிகள், அப்புறம் எல்லாத்துக்குமே காசு குடுத்து வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் காசு குடுப்பாங்க. ஆனா தண்ணிக்கு குடுக்க மாட்டாங்க தானே! தண்ணிக்கும் காசு குடுப்பாங்க. என்னது இப்படி இங்க ஓடிட்டு இருக்கிற அருவியில வர தண்ணிக்கும் காசு குடுக்கணுமா? ஆமாப்பா, எல்லாத்துக்கும் காசு குடுக்கணும். ரொம்ப மோசம் போ இந்த மனுஷங்க. நான்லாம் அந்த மனுஷங்க வாழ்ற உலகத்துக்கே வரமாட்டேன். ஏய் உன்ன யாரு வர சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? நீ மொத கம்முனு இரு அப்படின்னு சொன்னது. சரின்ட்டு கொண்டாங்க. சரி இப்ப எதுக்கு வெட்டி பேச்சு? என்ன பண்ணலாம்னு யோசிங்க அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரம். ஆ ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பன்சி குரங்கு எந்திரிச்சு அப்படியே பெருசா சத்தம் போட்டு, ஏய் நான் சொல்ல போறது எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி, நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணலாம்? இந்த பெரிய உடும்பு இருக்குதுல்ல, பாம்பு, உடும்பு அதெல்லாம் குடுத்தோம்னா, அது எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? நம்ம காட்டுல இருக்கும் இல்லையா? அது. ஏய் நீ என்ன இப்படி சொல்ற? அதெல்லாம் வந்து லண்டன் மியூசியத்துல இருக்குப்பா அப்படின்னு சொன்னோனே, லண்டன் மியூசியம் இல்ல 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 பெல்ஜியம் மியூசியத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன். பெல்ஜியம் மியூசியமா? சரி. இன்னொன்னு 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 அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்படியே ஒரு கருப்பா ஒரு குரங்கு எந்திரிச்சு, ஏய் என்ன நான் ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன், ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் சொல்லு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டேன். உம், இந்த வெள்ளை எறும்பு இருக்கு இல்லையா? அது ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அது எங்கேயுமே கிடைக்காது. அது பிடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னேன். ஏய் நீ வேற, அது லண்டன் மிருகக்காட்சி சாலையில இருக்குப்பா அப்படின்னு சொல்லியும், மிருகக்காட்சி சாலையா? மிருகம்னா மிருகம்னா நம்ம எல்லாம் தான். நம்ம எல்லாம் மிருகக்காட்சி சாலை எனக்கு புரியவே இல்லையே. அப்படின்னா என்ன? மிருகக்காட்சி சாலைன்னு என்ன தெரியுமா? நம்மள மாதிரி விலங்குகள் எல்லாம் ஒரு ஒரு கூண்டு வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. என்னது? கூண்டு வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்களா நம்மள? ஐயையோ! அப்புறம் எதுக்கு? ஏன்? அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு எல்லாரும் அப்படியே இப்படி உட்கார்ந்து கேட்டுருக்காங்க. இந்த மனுஷங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள இந்த காட்டுக்குள்ள வந்து பார்க்க முடியாதுல்ல நம்மளெல்லாம். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு கூண்டா செஞ்சு ஒண்ணு ஒண்ணு விலங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஐயோ! இந்த மனுஷங்க ரொம்ப அற்ப மனிதர்களா இருக்காங்களே! ரொம்ப கேவலமா இருக்காங்களே இவங்க. எங்கயாவது விலங்குகளை நம்மள இப்படி போட்டு அடைச்சு வைப்பாங்களா? நம்ம அவங்கள போட்டு இப்படி அடைச்சு வச்சா விட்டுருவாங்களா? என்னப்பா இவ்ளோ மோசமா இருக்காங்க? சீ 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 சீ! அந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களே எனக்கு பிடிக்கல. ஆனா அந்த டாக்டர் மட்டும் ரொம்ப நல்ல டாக்டர் தானே! அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு சொல்லுச்சு. ஆமா, ஆமா. அது கண்டிப்பா கரெக்ட் தான் நீ சொல்றது. மனுஷங்க ரொம்ப மோசமான ஆளுங்க தான். அவங்களுக்கு நம்மளுக்கு என்னப்பா, நம்ம காட்டுக்குள்ள தானே இருக்கோம். சரி விடு, டாக்டர் நல்லவரு அவ்வளவுதான். அவருக்கு என்ன குடுக்கலாம்? சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு குரங்கு வேக வேகமா எந்திரிச்சு, குட்டி குரங்கு, நம்ம ஏன் வந்து குஷ்மி புள்ளிய குடுக்க கூடாது அப்படின்னு சொன்னான். குஸ்மி புள்ளிவா? அது எங்க இருக்குது? அதுதான் அழிஞ்சு போச்ச உலகத்திலேயே. நான் பார்த்தேன். உனக்கு என்ன தெரியுமா குஸ்மி புள்ளினா? முதல்ல அத சொல்லு. குஸ்மி புல்லுனா அதுக்கு 2 தலை இருக்கும். சரியா? இந்த சைடுல ஒண்ணு, இந்த சைடுல ஒரு தலை இருக்கும். அதுதானே பசுமை புலியும் மான் மாதிரி இருக்கும். சரியா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, எங்க பார்த்த நீ? நான் வந்து மறந்து போச்சு. அ ஒரு நாள் நானும் அம்மாவும் அங்க ஒரு அங்க ஒரு புல்லு இருக்குல்ல நெறைய, அங்க போயிருந்தோம். அந்த புல்லுக்குள்ள இருந்துச்சு நான் பார்த்தேன். அப்படின்னு சொன்னவனையும், சரி இத வேணா டாக்டர் குடுக்கலாம். ஆனா கிடைக்குமான்னு தெரியலையே. இது ரொம்ப வினோதமான விலங்கு தான். இத குடுத்தா டாக்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்படின்னு சொன்னவொடனே எல்லாரும் அந்த புல்வெளிய தேடி போறாங்க. அங்க போன உடனேயும் போய் அப்படியே சுத்தி வட்டமா நின்னுக்குறாங்க. எல்லாரும் கை கோர்த்து நின்னுக்குறாங்க. ஆனா அந்த குசுமி புள்ளிய பத்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு கேக்குது. என்ன அப்படின்னு. இந்த குசுமி புள்ளிய தேடி போன வாரம், போன மாசம், போன வருஷம்
நிறைய பேர் வந்தாங்க. எதுக்கு? எதுக்கா? இதுதான் வினோதமான விலங்காச்சே. உலகத்திலேயே கிட்டத்தட்ட அழிஞ்சு போன விலங்கு. எங்கேயுமே கிடையாது. இங்க இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்து, அவங்க மிருக காட்சியில சாலையில கொண்டு போய் வைக்கிறதுக்காகவும், அத வச்சு சம்பாதிக்கிறதுக்காகவும், அவங்க நெறைய பேர் வந்தாங்க. ஆராய்ச்சி பண்றவங்க கூட வந்தாங்க தெரியுமா? அப்படின்னு சொன்னதையும், ஓஹோ! அப்ப கூட அது கிடைக்கவே இல்ல. ஆனா நம்ம இத டாக்டருக்கு பிடிச்சு குடுத்தா எவ்வளவு ஹாப்பியா ஆவாரு. சரி எப்படியாவது பிடிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே போகுது, 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 போகுது. இந்த குசுமை புலி உள்ள உட்கார்ந்துருக்கு. 2 பக்கம் பாக்குது. பாக்குது. அது ஐயோ! ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. என்ன என்ன பார்த்து எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து போய் கீழே உட்காந்துருக்கு. அப்போ அப்படியே எல்லாம் பக்கத்துல வந்தோடனே கீக்கி பக்கத்துல பயப்படாத பயப்படாத, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குறுகி போய் வந்துச்சான். பயப்படாத பயப்படாத, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு தயவு செஞ்சு எங்கேயோ புடிச்சிட்டு போயிடாதீங்க. எனக்கு யாராவது என்ன உத்து பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நாங்க யாரும் உத்து பார்க்கல, நாங்க வேணா திரும்பி நின்னுக்கிறோமே. திரும்பி நின்னுக்கோங்க, எனக்கு தயவு செஞ்சு உத்து பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி நாங்க உத்து பார்க்கல, நாங்க ஒரே ஒரு விஷயம் கேட்கிறோம், எங்களுக்காக ஒரு நீ உதவி பண்ணுவியா? என்ன உதவி? என்ன மட்டும் எங்கேயும் கூப்பிடாதீங்க. நான் இந்த புள்ளுக்குள்ளேயேதான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏய் அதுதான் உதவியே. நம்ம எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய வியாதி வந்துருச்சா. ஆஹ் அப்போ அந்த வியாதி வந்தப்போ ஒரு டாக்டர் வர வச்சு அவருதான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அப்படியா? அதுக்கு என்ன பண்ணோம்? அவருக்கு ஏதாவது குடுக்கணுமா? நான் ஏதாவது பறிச்சுட்டு வந்து குடுக்கட்டுமா? இல்ல நீதான் வேணும். நானா? எனக்கு விலங்குகள் பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கு. பார்த்தா மனுஷங்க தானே நீ சொல்ற டாக்டர்? ஆமா மனுஷன். ஐயோ மனுஷங்களை பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மனுஷங்கிட்ட மட்டும் கொடுத்துடாத. இல்ல இல்ல, இந்த டாக்டர் ரொம்ப நல்லவர். விலங்குகள் தான் டாக்டருக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குமே. நீ வேணா போய் பாரு, இந்த டாக்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் நீ வந்துட, எப்படியாவது வந்துட. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நீ சொல்றத பார்த்தா நல்லவரா இருப்பார் போல இருக்கு. நான் வருவேன், ஆனா எனக்கு பிடிக்கலைன்னா இங்க கொண்டு வந்து விட்டுணும், சரியா? சாரி அப்படின்னு சொல்லி குசுமி புலி சொல்லிருச்சு. சொன்ன உடனேயும் சரி ஓகே பிடிக்கலைன்னா கொண்டு விட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து குசுமி புலிய கூட்டிட்டு அப்படியே ஜாலியா டங்கு டங்கா டனக்கு டங்கா டங்கு டங்கா டனக்கு டங்கான்னு அப்படியே குசுமி புலிய கூட்டிட்டு போறாங்க. காடு ஃபுல்லா சுத்திட்டு கடைசியா டாக்டர் தங்க வச்சிருக்கிற இடத்துக்கு போயிடறாங்க. டாக்டர் தங்க வச்சிருக்கிற இடம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பெரிய உள்ளால வேயப்பட்ட ஒரு வீடு. நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் தெரியா, கிராமங்கள்ல இந்த ஓலையில எல்லாம் வேஞ்சிருப்பாங்க இல்லையா, பனை ஓலை தென்னை ஓலை எல்லாம் வைத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து வெறும் புல்லெல்லாம் வச்சு டாக்டர் வர்றாங்கிறதுக்காக வேண்டி நம்ம குரங்குகள் எல்லாம் சேர்ந்து பெரிய வீடா கட்டுச்சு. புல்லெல்லாம் வேஞ்சு அதுல உள்ளெல்லாம் வந்து அழகா அந்த அங்க கீழே கிடக்கிற மண்ணெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சு அழகா டெக்கரேஷன் பண்ணி டாக்டருக்காக ரெடி பண்ண வீடு. அப்படியே உள்ள போகும்போதே அழகா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து உள்ள போறாங்க. உள்ள போன உடனேயும் அங்க நம்ம டப் டப் பார்த்துதான் முன்னாடி நின்றுட்டு இருக்குது. பேக் 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 அப்படின்னு. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்க கிளம்பிட்டு இருக்கிறோம், பேக் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம். நீங்க பேக் பண்ணுங்க, நாங்க டாக்டர் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். டாக்டர் இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு வாங்க. பேக் 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 அப்படின்னு சொன்னோம். இல்ல இல்ல நாங்க டாக்டர் இப்பவே பார்த்தாங்க, நீங்க எப்படியாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, டாக்டருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். என்னது கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? பேக் 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 பேக், ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போச்சு. உள்ள போனதையும் டாக்டர் வந்து யாரு வந்திருக்காங்க அப்படின்னு, கீ எல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொன்னோம். கிஃப்டா? என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்க? சரி வர சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேக் 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 டாக்டர் உள்ள வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனாலே அங்க வந்து ஜிப் இருக்கு. ஜிப் யாரு? நாய்க்குட்டி. டாக்டர் கூட வந்தாங்க இல்லையா, ஜிப்பு. சோ ஜிப்பு வந்து எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? நாங்க கிளம்பிட்டு இருக்கோம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலையும், நாங்க டாக்டருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சாங்க. கிஃப்டா? என்னது? அதான் பரிசு கொண்டு வந்திருக்கோம். அது தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரங்குகளும் 2 பக்கமும் இப்படி போய் நின்ன உடனே அப்படியே நடுவுல மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு குசுமி புலி வந்துச்சா. குசுமி புலி வந்து நின்ன உடனே டாக்டர் போய் ஆச்சரியமா பாக்குறாரு. இத பத்தி படிச்சிருக்கனே. ஆனா நீ வந்து உன்னோட குடும்பம் எல்லாம் எப்படி எங்க இருந்துச்சு? என்னோட கொள்ளு தாத்தா பேரு யூனிகான்னு சொல்லுவாங்க. அவங்க 2-3 மிருகத்தோட காலு உடம்பு வாழெல்லாம் சேர்ந்த மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. அவதான் எங்க கொள்ளு தாத்தா. நான் படிச்சிருக்கேனே யூனிகான்னு சொல்லிட்டு. ஓஹோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா நீ? சரி சரி இங்க எதுக்கு வந்த நீ?
என்னதான் உங்களுக்கு பரிசா கொடுக்க வந்திருக்காங்க, என்னதான் நீங்க கூட்டிட்டு போக போறீங்க உங்களோட. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்கள உங்கள நீங்க பார்த்தா கூட எனக்கு பயமா தான் இருக்கு. சரி, சரி பயப்படாத. இங்க பாரு கிக்கி, நான் கிஃப்ட் எல்லாம் வாங்க மாட்டேன். மொத விஷயம். 2வது விலங்குகள கஷ்டப்படுத்தக் கூடாது. நீ கொண்டு போய் இத கொண்டு போய் காட்டுலயே விட்டுரு. இல்ல டாக்டர், நான் உங்களுக்கு ஆசையா கொண்டு வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும் டாக்டர் அப்படின்னு கிக்கி சொல்லிச்சான். உடனே டாக்டர் இல்ல, இல்ல இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். இத கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? கஷ்டப்படுத்தக் கூடாதுல்ல. அப்ப நீங்க ஜிப்பும் கூட வச்சிருக்கீங்க. அப்ப டப் டப் கூட வச்சிருக்கீங்களா? அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தலையா? ஏன் அவங்கலாம் ரொம்ப என் கூட ரொம்ப வருஷமா இருக்காங்க என் கூடயே. அதனால அவங்களுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் உங்கள பிடிக்கும். அதனால வச்சுக்க அந்த மாதிரி இதுவும் வச்சுக்கோங்க. இத நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஜிப் வந்துருச்சு. லுல் 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 அப்படின்ட்டு. ஏய் ஜிப் என்ன பண்ற நீ? கொஞ்ச நேரம் பேசாம இரு. டாக்டர் நீங்க முதல் பேசாம இருங்க. லுல் 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 அப்படிங்க. ஏன் என்ன இப்போ? லுல் 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 அப்படிங்க. என்ன? நமக்கே ஊர்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு. லுல் 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 லுல். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இத கொண்டு போய் காமிச்சு லுல் 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 அப்படிங்களா? நீ கொண்டு கத்துறத நிறுத்து அப்படின்னு சொன்னோனையும் இத கொண்டு போய் காமிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய காசு வரும். அப்ப அந்த காசெல்லாம் வாங்கி கறிக்கடைக்காரனுக்கு ஏகப்பட்ட பாக்கி இருக்கு லுல் லுல் அப்படின்னு. சரி அப்படியெல்லாம் நம்ம வந்து விலங்குகளை வச்செல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்க கூடாது, அது ரொம்ப பாவம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரா. இல்ல டாக்டர், நீங்க சொன்னதை வச்சு எனக்கு உங்களோட வரணும்னு பிடிச்சு போச்சு. நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் உங்களோட வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உங்களை, என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சான். எது சொல்லிச்சு? என்ன சொல்லுச்சு? குஸ்மி புலி. குஸ்மி புலி சொன்ன உடனேயும் டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி உனக்கு அங்க வந்து பிடிக்கல அப்படின்னா நீ சொல்லு, நான் கொண்டு வந்து விட்டுறேன் சரியா? இருந்தாலும் எனக்கு உன்னை கூட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. டாக்டர் இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டப் டப்பையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜிப்பையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் போல டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு பையனுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் கிளம்புறது. டாக்டர் அடுத்த நாள் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள நடுக்காட்டுக்குள்ள ஒரு கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க டாக்டர் பேசுறதுக்காக. நம்ம எப்படி பிரிவு உபசார விருந்து வைப்போம் இல்லையா? ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டா வெளியில வரும்போது அவங்களுக்கு ஒரு விருந்து வைப்போம் இல்லையா? இல்ல ஊருக்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு வேற கண்ட்ரிக்கு போறாங்க, சென்ட் ஆஃப் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி டாக்டர் வழி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம் போட்டு கீக்கி கூட்டத்துல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் அப்படியே நடந்து வந்து அப்படியே அவங்க மத்தியில நின்னு பேசுறாரு. ஆஹ் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்க வந்ததுல. இந்த மாதிரி எல்லாம் வியாதி வர்றதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதையும் எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும், என்னவா இருக்கும்? தெரியலையே டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இந்த ஈயெல்லாம் வைக்குது பாத்தீங்களா, அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் இந்த தரையில ஈரமா இருக்கிற நேரத்துல தூங்காதீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த வியாதி வந்தாலும் சீக்கிரமா சரியாயிரும், முதல்ல இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறதுக்காக கால் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறார். டாக்டர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க அந்த பக்கமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு பெரிய கல்லு உருண்டையா உருட்டி 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 கொண்டு வந்து அவர் நின்ன இடத்துல வச்சிருச்சு. எதுக்கு இது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேக்குறாரு. டாக்டர், எங்களோட எங்களுக்கு பின்னாடி வர்ற எங்களோட சந்ததியில வர்ற குட்டி குட்டி குரங்குகள்லாம் இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, இந்த வியாதியை குணப்படுத்திருக்கு டாக்டர் வந்தாரு, அவர் நின்னு பேசின இடம் தான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதுக்காகத்தான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம் டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு டப் டப் ஜிப் குஸ்மி புலியோ 3 பேரு டாக்டரோட சேர்ந்து கிளம்புனாங்களாம். இவங்க எல்லாரும் டாடா பாய் பாய் சொன்னாங்களாம். இதோட கதை முடிஞ்சு போச்சா? திரும்பவும் இன்னொரு கதைக்குள்ள போக போறோம். இன்னொரு சின்ன கதையை சொல்லலாமா? இப்போ நம்ம பார்த்த கதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கதை. சரி, மொழிபெயர்ப்பு கதையை பார்த்தாச்சு. நம்ம ஊர்ல சமீபமா எழுத வந்த எழுத்தாளர்கள் வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதைகள் வந்து எழுத்தாளர் உதயசங்கருடைய கதைகள். என்னுடைய ஆசான், என்னுடைய குரு. சோ அவருடைய கதையை தான் எப்பவுமே எந்த நிகழ்வா இருந்தாலும் சொல்லி தொடங்குறது வழக்கம். இன்னைக்கு அவரோட கதையிலிருந்து ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பொதுவாவே யானைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யாருக்குமே பிடிக்காத ஒரு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது யானைகளை. அப்படி யானையை பற்றிய ஒரு கதை தான் இது. ஒரு காட்டுக்குள்ள ஒரு நாள் பயங்கரமான அவங்களுக்கு ஒரு சலசலப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. யாரு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய பறவைகளும் விலங்குகளும் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி காட்டுக்குள்ள அப்படின்னா, ஏய் பூஜையான பறக்குதாமா, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி குயில் வந்து கேட்டுச்சா.
நான் எங்க பார்த்தேன், எப்ப பார்த்தாலும் இந்த காக்கா தான் சொல்லிக்கிட்டே இருக்குது, ஜூஜி யானை பறக்குது, ஜூஜி யானை பறக்குது. நான் எல்லாம் ஒண்ணும் பார்க்கல. எங்கேயாவது யானை போய் பறக்குமா? சும்மா அது சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காத நீ அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களாமா. சொல்லிக்கிட்டே இருந்த உடனேயும் அப்படியே பாக்குறாங்க. அது எப்படி யானை பறக்கும்? அவ்வளவு பெரிய குண்டா இருக்குது. அதுக்கு ரெக்க வேற இருக்காது. எப்படி பறக்க? இதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். இதெல்லாம் போய் சொல்லிட்டு திரியக்கூடாது காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணி. அப்போ ஒரு எலி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே குடு 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 ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மேல இருந்து ஆந்தை அதை பாத்துக்கிட்டே இருந்து, ஆந்தைக்கு நைட்ல தானே நல்லா கண்ணு தெரியும். அப்படியே பாத்துக்கிட்டே இருந்து எலிய போய் டபக் அப்படின்னு கொத்திடுச்சு. கொத்துன உடனேயும் திடீர்னு அந்த எலி மேல பாக்குது. மேல பாரு, ஜூஜு பறக்குது, ஜூஜு பறக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஆஹ் ஜூஜுவா அப்படின்னு வாய் திறந்த உடனே எலி குடு 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 குடுன்னு ஓடி போய் வந்து பங்குக்குள்ள புந்துருச்சு. இது அப்படியோ அந்த மேல பார்த்துட்டு இருக்குது. உண்மையாலுமே ஜூஜு பறந்து போயிட்டு இருக்குது. ஆஹ் என்னது யானை பறக்குது அப்படின்னு சொல்லி ஓன்னு வாய் திறந்து பார்த்துட்டே இருக்குது. நல்லா தன்னோட பெரிய ரக்கையால அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே வீசின காத்துல ஆந்த போய் பொத்துன்னு ஒரு பக்கம் விழுந்துருச்சு. ஏண்டா உண்மையாலுமே யானை பறக்குது, இவ்வளவு நாளா நான் பார்க்கவே இல்லையே, இத முதல்ல விடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைச்சிட்டு இருந்துதான். விடியற நேரம், விடிய காலம் ஆகுது, இருட்டெல்லாம் மறைஞ்சு அப்படியே வெளிச்சம் வர நேரம், யானை அந்த ஆந்தைக்கு அப்படியே கண்ணு மங்கிட்டே வருது. இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு, நான் ஜூஜி யானை பறக்கிறத பார்த்தேன், ஜூஜி யானை பறக்கிறத பார்த்தேன்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுது. எல்லாரும் அப்பவும் நம்பல. அது எப்படி ஜூஜி யானை பறக்கும்? அதெல்லாம் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் கூட்டத்துல சொல்றாங்க, ஏன் நான் கூட பார்த்தேன், போன வாரம் பறந்து போயிட்டு இருந்தது அந்த மலைக்கு பக்கத்துல, நான் பார்த்தேன் அருவிக்கு பக்கத்துல பறந்து போயிட்டு இருக்குன்னு கழுகு சொல்லுது. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. ஆனாலும் நம்ப முடியல யானை பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துலதான் ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது என்ன பறவை அப்படின்னா, அது என்ன பறவை? வவ்வால். வவ்வால் தானே, வவ்வால். ஏன் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா, பறவை இடத்திலேயே குட்டி போடுற ஒரே ஒரு பறவை அதுதான். அப்போ இப்போ ஜூஜு வந்து பறவையா விலங்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஆஹ் அப்போ பறவையா இருந்துச்சுன்னா, பறவை இனத்துலன்னா குட்டி போட்டு அது குட்டி போடுறதா இருந்துச்சுன்னா நம்ம நம்ம ஒண்ணு மட்டும்தான் அதோட இடத்துல இருப்போம். அப்போ நம்மளுக்கு அந்த பேர் போயிருமே, அது வேற பெரிய விலங்கா இருக்குது, அதுக்குதான் அந்த பேர் வரும். இப்ப நம்மளாம் அந்த இடத்த விட்டு கீழே இறங்கிடணும் மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா இருக்குது. ஆனா இதை போய் நிரூபிச்சே ஆகணும். எப்படி யானை பறக்கும்? இதை நாம எப்படி இருந்தாலும் காட்டுக்குள்ள நிரூபிச்சாகணும். யாரோ ஒருத்தவங்க காட்டுக்குள்ள இப்படி வதந்தியை கலப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து காட்டுல மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாங்க. இது எப்படி ஜூஜி யானை பறந்தது இவ்வளவு பேர் பார்த்தேன்னு சொல்றீங்களே, அது எப்படி ஒரு யானை பறக்க முடியும்? இத வந்து நம்ம என்னைக்கு இருந்தாலும் போய் கேட்டு இத வந்து நம்ம வந்து இந்த சந்தேகத்தை தீர்த்தே ஆகணும்பா அப்படின்னு சொல்லுவேன். சரி யாருக்கிட்டதான் போய் கேட்கறது? ஏன் அவங்க அம்மாட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே சரி எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க அம்மா ஒரு பெரிய குகைக்குள்ள அப்பதான் இருந்து வெளியில வர்றாங்க. டங்கு 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 சொல்லி தன்னோட தும்பிக்கை ஆட்டி 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 வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே இந்த பேரு வந்திருக்கீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குது. பார்த்த உடனேயும் நீங்கெல்லாம் இதுக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட பெரிய துண்டு தூக்கிட்டு அப்படின்னுச்சா. ஒண்ணும் உங்களை மிரட்டுறதுக்காகவோ எதுக்காகவும் வரல அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூக்கிட்டா அப்படிங்க. ஐயோ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இப்படி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. நீ எதுக்கு வந்திருக்கீங்கன்னா கேட்டேன் அப்படின்னு சொன்ன. எதுக்கா? உங்க பையன் தூக்கம் இருக்கான்ல, என்னமோ தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு. அவன் எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவன் எப்படி பழக்கிறான் அதை மட்டும் நீ சொல்லுங்க. அதை கேட்கல வந்தீங்களா? அதை கேட்கல வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தும்பிக்கை தூக்கம் போச்சு. ஐயோ தயவு செஞ்சு பண்ணிடுறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, எனக்கு கொஞ்சம் உட்கார்றதுக்கு நல்ல இடமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்துட்டு எனக்கு பெரிய கதை அப்படின்னு சொல்லி. ஓ கதையா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கதையா ரொம்ப பிடிக்கும், நீங்க சொல்லுங்களேன் நாங்க கேட்கிறோம். யாருமே எனக்கு கதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இது கதைனா உண்மையால நடந்த கதை அப்ப நிறைய. ஓ உண்மையால நடந்த கதையா, சரி ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த யானையை சுத்தி உட்காந்துட்டாங்க. யானை ஒரு பெரிய பாறை மேல உட்காந்துக்குச்சு. உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஆரம்பிக்குது. ஒரு நாள் ரொம்ப வயிறு வலி வந்துருச்சு எனக்கு. எதனால அப்படின்னு சொல்லி கழுகு கேட்டுதான். எதனால? ஜூஜு இருக்காங்கல்ல, அவன் என் வயிற்றுக்குள்ள இருந்தான் அப்போ. ஓஹோ அப்புறம் அப்புறம் என்னாச்சு? ஜூஜு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது
அவனுக்கு வந்து 22 மாசம் வயிற்றுக்குள்ள இருந்தானா. அந்த 22 மாசம் வயிற்றுக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் அவன் வெளியில வருவான்ல, அப்ப எனக்கு கொஞ்சம் வலியோட ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தேன். சரி. அப்ப ஜூஜுவோட அப்பா இருக்காங்கல்ல. ஆமா. அவங்க அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட முதுக அப்படியே தடவி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஹ் அப்போ எனக்கு வலி ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆஹ் அப்ப குறைஞ்ச மாதிரி இருந்துச்சா, அப்ப திடீர்னு பயங்கர வலி வந்து அப்படின்னு கத்துனேன். என்னது மேன் கத்துறியா? நான் பிளிர்தான், நீங்க பிளிர்னா பயந்துக்கிறீங்க. நான் வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி சொன்னேன். ஓ அப்படியா? அப்புறம் அப்படி கத்துனா அப்படி கத்துனா கத்தும்போது அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஜூஜு வந்துட்டான். அப்ப ஜூஜு பறந்துட்டான். எனக்கு ஜூஜுவ பார்த்த உடனே அவ்வளவு பிடிச்சு போச்சு. என் தும்பிக்கைய வச்சு ஜூஜுவ கட்டி பிடிச்சேன். அந்த நேரம் பார்த்து ஜூஜு பறந்து கொஞ்ச நேரத்துல மேல ஒரு தங்க நிற பறவை பறந்து போச்சு. அப்ப ஜூஜு கீழ இருந்து இப்படி மேல பார்த்து தும்பிக்கை ஆட்டி 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 என்னமோ பண்ணான். அவன் என்ன கேக்குறான்னு நினைச்சுக்கிட்டேன். அது என்னன்னு கேக்குறான்னு நினைச்சுக்கிட்டு அதுதான் பறவை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் தும்பிக்கை ஆட்டி ஆட்டி காமிச்சான். அதுவா, அது பறவைனா பறக்கதான் செய்யும் அப்படின்னு இவன் இப்படி இப்படின்னு வேக வேகமா தலையாட்டினான். மறுபடியும் தும்பிக்கை வேக வேகமா அசைச்சான். அவனுக்கு என்ன சொல்றானே புரியல. அப்புறம் நான் விட்டுட்டேன். கொஞ்ச நாள் ஆகி ஜூஜு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்டான் தெரியுமா என்கிட்ட? அங்க நான் ஒரு பறவைய தங்க பறவைய பார்த்தோன்னா அந்த மாதிரி நான் பறக்கணும். அது நீ பறக்கணுமா? எப்படி நீ பறக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பறக்கணும், அவ்வளவுதான், நான் பறக்கணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டான். என்னடா இது வம்பா போச்சு, பறக்கணுங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாம் பறக்க முடியாது, நம்மளாம் விலங்கு, பறவைக்கு மட்டும்தான் பறக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருந்த புள்ளிமான் வந்து, அடடா அப்புறம் என்ன பண்ணா ஜூஜு, கதை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான். இப்படி எல்லாம் இடையில நீங்க பேசக்கூடாது சரியா? பேசல சொல்லுங்க. அப்புறம் இவனும் தினமும் அந்த மலை மேல போய் ஏறிக்குவான். அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து இந்த எருமை இருக்கு இல்லையா, காட்டு எருமை பக்கத்துல வந்து கேட்டுச்சு. அப்ப நானும் கூட பறந்துடலாம் போல இருக்கேன், நானும் உங்களை மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுது. இப்படி எல்லாம் இடையில கேட்க கூடாது. சரி கேட்கல. அப்புறம் பெரிய மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு தினமும் அங்க இருந்து குதிக்க ஆரம்பிச்சுட்டான். நானும் பறக்கிறேன். இதை பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? உருண்டு பரண்டு கீழே வருவான், அடிபட்டு வருவான். அது பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தம்பி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடா, நம்மளால பறக்க முடியாதுடான்னு நான் சொல்லுவேன். அவனுக்கு அம்புட்டு ஆசை பறக்கும்னு. நான் ஒரு நாள் பிடிச்சா அடிச்சு போட்டேன். பறந்து இப்படி எல்லாம் உழுந்து உசுறு போயிட போகுதுடான்னு அடிச்சு போட்டேன். அடிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி வந்து கேட்டுச்சான். அடிச்ச உடனே என்னாச்சு, அவன் கோச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுக்கு போயிட்டு, நான் என்ன பண்ணுவேன், ஒண்ணு கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ அப்புறம் என்னாச்சு? இதான் பண்ணீங்க. ஜூஜு எப்படிதான் வந்தா? ஜூஜு அங்க போனப்ப என்னாச்சான்னா, இந்த காடு ரொம்ப அதிசயமா இருந்தது அவனுக்கு. அந்த காட்டுல இருக்கிற மரம் எல்லாம் 2 அடிதான் இருந்துச்சான். 2 அடிக்கு மேல மரமே இல்லையா. இவன் போன உடனேயும் அந்த அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அதிசயமா பாத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு வேற ரொம்ப பசியா இருந்திருக்கு. இவனுக்கு பிடிச்சதே அங்க எதுவுமே இல்ல. இருந்தாலும் சுத்தி பசியோடைய அலைஞ்சிட்டு இருந்தவனுக்கு கிக்கின்னு ஒரு சத்தம், அழுகுற மாதிரி சத்தம், ஒரு குழந்தை அழுகுற மாதிரி சத்தம். அப்ப ஏதோ ஒரு பறவை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி சுத்தி பார்த்திருக்கான். அப்ப பார்த்தா ஒரு அந்த தூதுவளை செடி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல அந்த முள்ளு மேல ஒரு குஞ்சு குருவி கிடந்திருக்கு. அப்போ நம்ம ஜூஜுக்கு பார்த்த உடனே ரொம்ப கவலையா போச்சு. பக்கத்திலேயே அந்த மஞ்சனத்தி மரத்துல ஒரு கூடு இருந்திருக்குது. அதோட கூடாதான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட தும்பிக்கையால மெதுவா தூக்கி கொண்டு போய் அந்த குருவி அந்த கூட்டுல விட்டுட்டான். அது மறுபடியும் கிக்கி அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். அது அப்படியே மெதுவா தடவி கொடுத்துட்டே இருந்தான். அந்த நேரம் பார்த்து வானத்துல இருந்து ஒரு அழகான பறவை பறந்து வந்துச்சா. என்ன பறவையா இருக்கும்? ஜூஜு முதல்ல பாத்துச்சுல அதே பறவை. நல்லா தங்க ரெக்கை அசைச்சுக்கிட்டு அழகா பறந்து அப்படியே ஜூஜு ஆன்னு பாத்துக்கிட்டே இருந்தானா. அது பார்த்தா ஜூஜு பக்கத்துலயே வந்துருச்சு. ஜூஜு அப்படியே நம்ம பக்கத்துல வருது, ஐயோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஜூஜு பாத்துட்டே இருக்கப்ப பக்கத்துல வந்து அந்த பக்கத்துல இருக்கிற கூட்டுக்கு போயிடுச்சு. என்னது இந்த கூட்டுக்கு போகுது, இதோட அம்மாவா இருக்கும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஜூஜு யோசனை பண்ணிட்டே இருக்கிற நேரம் பார்த்து
அப்போ அந்த குஞ்சு சொல்லுது, "உம், உம்" அப்படின்னு சொல்லு. அப்ப இது சொல்லு, "என்னடா கண்ணா, என்னாச்சு? என்னது ரத்தம்லாம் வந்திருக்கு, உனக்கு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும். நான் 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 இந்த செடி மேல விழுந்து எனக்கு முள்ளு குத்திடுச்சுமா. அப்போ என்ன இந்த இந்த மாமா மாமா தான் தூக்கி வைக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான். உம், அப்படியா? நான் கூட என்னடா புது விதமான ஒரு விலங்கா இருக்கே, நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கே, நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கே, இது ஏதாவது ரொம்ப மோசமா இருக்குமோ, நம்மள பிடிச்சு சாப்பிட்டுமோன்னு நினைச்சேன். ஆனா நல்லதாத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா, ரொம்ப கட்டிட்டு ரொம்ப வலியா இருந்துச்சு. வச்சு தழுவிலாம் குடுத்தாங்க, எனக்கு வலியே போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னவனையும், பரவாயில்லையே, என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே, என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொன்னவனையும், அப்ப ஜூஜு சொல்லிச்சான், எனக்கு எனக்கு சொல்லுவேன், எனக்கு எனக்கு ரொம்ப நாளா உங்கள மாதிரி பழக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு கேட்டா. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இறகுல 2 இறகை எடுத்து ஜூஜு மேல அப்படியே கொண்டு போய் வச்சுதான். வச்ச உடனே அந்த 2 இறகும் அப்படியே பெருசா மாறிடுச்சான். இப்ப பறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிச்சா. அப்படியே ஜூஜு அழகா பறந்து 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 பார்த்துச்சோ, பறக்க முடிஞ்சிருச்சா ஜூஜுவால. அதுக்கப்புறம் பறந்து இங்க வந்துட்டான் ஜூஜு. அதுல இருந்து தினமும் பொழுது விடிஞ்சா போகுது, பறந்துகிட்டே இருப்பா. ராத்திரி பார்க்க மாட்டான், பகல் பார்க்க மாட்டான், எந்நேரமும் பறந்தே சொல்லிப்பான். நான் கூட எம்புட்டு சொல்லி பார்த்துட்டேன், பறக்காதடா, இம்புட்டு வலிக்கும்டா, எந்நேரம் பறக்கப்படாதுன்னு சொன்னா கேட்கறதே இல்ல ஜூஜு. ஆமா, அதுக்கு தானே இப்போ கேட்க வந்தீங்க, கதை முடிஞ்சிருச்சுல, இப்ப கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனேயும், அப்போ நாங்களும் அங்க போனா நாங்களும் பறக்கலாமா அப்படின்னு பக்கத்துல இருந்து எருமையை கேட்டுதான், காட்டு எருமை கேட்ட உடனே, அது எனக்கு என்ன தெரியும், அந்த கார் எங்க இருக்குன்னு ஜூஜு கிட்ட தான் கேட்கணும், நானும் எப்படி தடவை கேட்டு பார்த்துட்டு மறந்து போயிட்டேன்ல, தெரிஞ்சிருந்தா நான் போயிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த யானை சொன்ன உடனேயும், அப்படியா, இப்படிதான் ஜூஜு பறந்தானா, அம்மா பறக்குது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் போய் கீழே ஏதாச்சும் இப்படி கிடந்துச்சுன்னா உதவி பண்ணுவான். சரி, ஏதோ நல்ல விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறான் பைப்புல அப்படின்னு நானும் விட்டு போட்டேன். ஆனாலும் பாருங்க, ஊரே சுத்திட்டு திரியறான், அவனை பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்க சரியா அப்படின்னு சொன்னவனையும் சரின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் ரொம்ப ஹாப்பியா அங்கிருந்து போயிட்டாங்களாம். இதோட கதை முடிஞ்சு போச்சா. ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மைக்க ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி கூட வரலாம். மேம், நீங்க சொன்ன கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேம். ஒரு டிஃபரெண்டா இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட கேக்குற மாதிரி இருக்குது. இது சின்ன பிள்ளைங்கன்னு கிடையாது, பெரியவங்களும் இத வந்து ரொம்ப ஆர்வமா கேக்குற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். ரொம்ப நல்லா இருக்கு மேம், கேக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இத ரசிச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா சூப்பரா இருக்குது மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேற யாராவது குழந்தைங்க யாராவது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நிறைய குழந்தைங்க இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சும்மா ஒரு வரி. சுமதி அப்படிங்கிறவங்க வராங்க. மேம் கதை நல்லா இருந்தது மேம், சூப்பரா இருந்ததுங்க மேம். தேங்க்யூடா கண்ணா, நீங்க கதை நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. பேசு மேம், யூ ஆர் வெயிட்டிங், 2 பேரும் உங்ககிட்ட பேசணும்ட்டு. அப்படியா, சோ ஹாப்பி. ஆன்ட்டி அழகா சொல்றாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு 2 பேரும் வெயிட்டிங்க. ஓகே, இனி வார வாரம் கேட்கலாம், வார வாரம் திங்கட்கிழமை 8:30 மணிக்கு கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூடா செல்லம், தேங்க்யூ. பை. நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, தேங்க்யூ, நன்றி. இனி வார வாரம் ஒவ்வொரு வாரமும் 8:30 மணிக்கு நாம இதே நிகழ்வுல சந்திக்கலாம். இணைந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.